Good morning everyone. வெல்கம் டு எக்ஸாம் எஜ் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏஎம்டிஎனுடைய குரூப் 2 ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட் 2 நேற்று ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதனுடைய ஆப்டிடியூட் கொஸ்டின் டிஸ்கஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம ஆப்டிடியூட் மார்க் டெஸ்ட் 1 கொஸ்டின் டிஸ்கஷன் போட்டிருக்கோம். ஸோ யாரும் இன்னும் அதை செக் பண்ணல அப்படின்னா அதையும் சேர்த்து செக் பண்ணிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. 900 பாய்ஸ் அண்ட் 600 கேர்ள்ஸ் appeared in an examination of which 70% of boys and 85% of girls passed out in an examination. Find the total percentage of students who did not pass. So மொத்தமா இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 70% பாய்ஸும் 85% கேர்ள்ஸும் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ பாஸ் பண்ணாத டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. தனியா பாய்ஸ் எவ்வளோ கேர்ள்ஸ் எவ்வளோன்னு கேட்கல. ஸோ டோட்டலா எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது ஜஸ்ட் ஆவரேஜ் சம் மாதிரி தான் போடணும். இப்போ என்னன்னா 900 பாய்ஸ்ல 70% வந்து நமக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ 70%. So 70 by 100 into 900 plus 85% girls pass பண்ணிருக்காங்க. So 85 by 100 into 600 divided by total number of students போடுறோம்னு வைங்களேன். நமக்கு என்ன கிடைச்சிடும், டோட்டலா அதாவது கேர்ள்ஸ் பாய்ஸ் சேர்த்து டோட்டலா எத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது கிடைச்சிடும். ஸோ டோட்டலா எத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கிடைச்சிட்டாங்கன்னா டோட்டல் 100%ல இருந்து எத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்காங்கன்றத மைனஸ் பண்ணிட்டோம்னா எத்தனை பேர் பாஸ் பண்ணல அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? ஸோ அப்போ இங்க என்னது, இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம், இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கும், 9 7s 63 தெரியும். ஸோ 63 ஒரு 0 சேர்த்துக்கணும், ஏன்னா இங்க ஒரு 0 இருக்கு. அடுத்து 85 into 6 இருக்கு. ஸோ 5 6 are 30க்கு 0 போட்டுருவோம். அப்புறம் மிச்சம் 3 இருக்கும். 8 6 are 48. 48 plus 3 நமக்கு 51. ஸோ 510 கீழே 900 plus 600 1500 வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இங்க என்னது, இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 நம்ம காமனா ஒரு 0வா எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இங்க மேல 63 plus 51 இருக்கும். ஸோ 63 plus 51 என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 114 by 150 அப்படின்னு இருக்கும். இது நம்ம 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்னவா இருக்கும், 5ல 15 ரிமைண்டர் 1 ஸோ 7 திரும்ப இங்க 75ன்னு வரும். இதை நம்ம வேற எந்த டேபிள்ல கேன்சல் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். ஸோ 1ல 3 ரிமைண்டர் 2 9ல 27. இங்க எதுல கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் 3 டேபிள்ல 2ல 6 ரிமைண்டர் 1 ஸோ 15. 19 by 25 நமக்கு பெர்சன்டேஜ்ல வேணும் இல்லையா. ஸோ அப்போ 100. 19 by 25 into 100%. அப்போ இங்க என்னது 25 டேபிள்ல இதை கேன்சல் பண்ணா 4 அப்படின்னு வந்துரும். ஸோ 19 into 4 9 4s are 36 ரிமைண்டர் 3. இங்க 1 into 4 4 4 plus 3 7. ஸோ 76 டோட்டலா நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா பாஸ் பண்ணிருக்காங்க, கேர்ள்ஸ் பாய்ஸ் சேர்த்து. அப்போ எத்தனை பேர் பாஸ் பண்ணல அப்படின்னா 100 minus 76, அதாவது 24% நமக்கு பாஸ் பண்ணல. கரெக்ட், கிளியரா? சோ அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்தது பாருங்க, ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் on rupees 1200 for 1 year at 10% per annum reckoned half yearly. சோ இங்க என்னன்னா வட்டி வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது. சோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு நமக்கு இருக்க ஒரே ஒரு ஃபார்முலா என்னது, PNR by 100. P என்னது 1200. இங்க என்னது ஹாஃப் இயர்லின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ இங்க என்ன வந்துரும் நமக்கு, PN வந்து ஒரு வருஷத்துக்கு ஹாஃப் இயர், பட் ஆனா இங்க 1 இயர் தான். சோ PNR வந்து 10% டிவைடட் பை 100. அப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல். அப்போ இங்க எவ்வளவு வந்துரும், இன்ட்ரெஸ்ட் நமக்கு 120 வந்துரும். இப்போ கம்மிங் டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா என்னது, அமௌண்ட் ஈக்குவல் டு P into 1 plus R by 100 to the power என்ன, இங்க பிரின்சிபல் 1200ன்னு தெரியும். R வந்து 10% ஃபார் 1 இயருக்கு. ஓகேவா, நமக்கு ஹாஃப் இயர்லி தான் வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை தான் கணக்குறாங்க இல்லையா. அப்போ 10/2 5% தான் 6 monthsக்கு. அப்போ இங்க என்னது R 5% அப்படின்னு போடணும். அப்போ இங்க 100 plus 5 105 வந்துரும். சோ 105 by 100 into 105 by 100. ஏன்னா 1 இயர்ல எத்தனை ஹாஃப் இயர்லி இருக்கு, 2 இருக்கு. சோ அதனால 2 டைம்ஸ் போட்டிருக்கும். அதாவது இங்க n வந்து 2ன்னு வரும். இப்ப இந்த 2 0 கேன்சல், இந்த 2 0 கேன்சல். நெக்ஸ்ட் இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 21, இதையும் 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 20. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதை 4 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா, 3ன்னு வருமா. இதை 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 5ன்னு வந்துடும். திரும்ப இது ரெண்டையும் 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 21ன்னு வரும். அப்ப மிச்சம் என்ன இருக்கு, 21 ஸ்கொயர் இன்ட்டு 3ன்னு இருக்கு. 21 ஸ்கொயர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் 441 இன்ட்டு 3. அப்போ 441 இன்ட்டு 3னா 1 இன்ட்டு 3 3. 4 3s are 12, மிச்சம் 1.
இங்க 4 3s are 12 மிச்சம் ஒன்னா 1323. இது வந்து டோட்டல் அமௌண்ட். இதுல இருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணாதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தெரியும். பிரின்சிபல் என்னது 1200 ரூபாய். சோ இதுல இருந்து மைனஸ் பண்ணா 123 ரூபாய் தான் நமக்கு என்னது அப்படின்னு பார்த்தோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் கேக்குறாங்க. சோ 123 மைனஸ் 120 ஈக்குவல் டு 3 ரூபாய். நம்ம எப்பயுமே என்ன சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் இயர்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டும் சேமா இருக்கும்னு சொல்லுவோம். ஆனா இது எப்போ அப்படின்னா நம்ம ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் போது, ஓகேவா? இங்க அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிட்டதுனால நமக்கு இது ரெண்டும் நமக்கு சேமா வரல. ஓகே, சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. there are 5 different houses A to E in a row. so row wiseல A to E ன்னு ஒரு 5 ஹவுஸ் இருக்கு. A is to the right of B. சோ இப்ப நான் வந்து பி இங்க இருக்காங்க அப்படின்னு அப்ராக்சிமேட்டா வச்சுக்கிறேன் ஏதோ ஒரு இடத்துல, சரியா? சோ ஏ இஸ் டு த ரைட் ஆஃப் பினா பி ஹவுஸ் இங்க இருக்குன்னா இதா லெஃப்ட் இதா ரைட்னு இருக்கும். சோ ஏ இஸ் டு த ரைட் ஆஃப் பினா பி இங்க இருக்காங்கன்னா இங்கதான் ஏ இருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, அண்ட் இ இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் சி. இ வந்து சி உடைய லெஃப்ட்னு கொடுத்திருக்காங்க, லெஃப்ட் ஆஃப் சி. சோ சி இங்க இருக்காங்க அப்படின்னா லெஃப்ட் ஆஃப் சி தான் வந்து இ இருக்காங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டா இப்படிதான் இருக்கும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ரைட் ஆஃப் ஏ. லெஃப்ட் ஆஃப் சி மட்டும் கிடையாது, ஏக்கு ரைட்லயும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ உடைய லெஃப்ட் இங்க, ஏ உடைய ரைட் இங்க. அப்போ ஏ உடைய ரைட்ல சி இருக்காங்க, கரெக்டா? ஏ உடைய ரைட்ல சி இருக்காங்க. இ இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் சி, ரைட் ஆஃப் ஏ. இ வந்து எனக்கு என்னது ரைட் ஆஃப் ஏலையும் இருக்காங்க. சோ இ இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் சி. இ வந்து சி உடைய லெஃப்ட், ரைட் ஆஃப் ஏ. ஏ உடைய ரைட்ல இ வந்துட்டாங்க, சி இங்க இருக்காங்கன்னா சி உடைய லெஃப்ட்ல இங்க வந்துட்டாங்க. பி இஸ் டு த ரைட் ஆஃப் டி. சோ பி உடைய ரைட்ல பி இஸ் டு த ரைட் ஆஃப் டி. டி உடைய ரைட்ல தான் பி இருக்காங்க. அப்போ டி இங்க இருந்தாதான் டி உடைய லெஃப்ட் இது, ரைட் இது. அப்போ பி இங்க வருவாங்க. which of the house is in the middle? so D B A E C. மிடில்ல யார் இருக்கா, ஏ ஹவுஸ் தான் இருக்காங்க. சோ ஆப்ஷன் ஏ. சோ ஏ தமிழ்ல ரீட் பண்றவங்க தமிழ்ல ரீட் பண்ணிக்கோங்க. ஏ முதல் இ முடிய வெவ்வேறு வீடுகள் ஒரே கிடைமட்ட வரிசையில் உள்ளன, அதாவது ரோ வைஸ்ல இருக்கு. இதில் ஏ என்பது பி இன் வலது புறத்திலும். சோ ஏ எங்க இருக்கு, பி உடைய வலது புறத்துல. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? இ என்பது சி இன் இடது புறம். இ எங்க இருக்கு, சி உடைய இடது புறம், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கு. மற்றும் ஏ இன் வலது புறத்தில், ஏ உடைய வலது புறத்துல இருக்கு. மேலும் பி என்பது இ இன் வலது புறத்தில் உள்ளது, டி இன் வலது புறத்தில் உள்ளது. பி எங்க இருக்கு, டி உடைய வலது புறம், ரைட் சைட்ல இருக்கு. சோ எல்லா கண்டிஷனும் வந்துருச்சு. மிடில்ல எந்த ஹவுஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ ஹவுஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, if the perimeter of the different types of triangles have the same value. பெரிமீட்டர் அப்படின்னா சுற்றளவு. நமக்கு வந்து எல்லா ட்ரையாங்கிள்க்கும் சேமா இருக்கு, வேற வேற டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு, அதுக்கு பெரிமீட்டர் சேமா இருக்கு அப்படின்னா ஏரியா எதுக்கு ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஏரியா எதுக்கு ஜாஸ்தியா இருக்கும்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு தான் ஜாஸ்தியா இருக்கும். அதனாலதான் நம்ம மோஸ்ட்லி சிவில் இன்ஜினியரா யாராவது இருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு எல்லாம் வந்து வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி படிச்சிருப்பீங்க. இப்ப நம்ம பில்டிங் எல்லாம் ஏதாவது ரைஸ் பண்ணணும், இல்ல எங்கேயாவது ட்ரையாங்கிள் ஷேப்ல நம்ம பண்றோம்னாலே நமக்கு நிறைய யூஸ் பண்ணக்கூடிய ஏரியா வேணும்ன்றதுனால ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், சமபக்க முக்கோணம் தான் யூஸ் பண்ணுவோம். சோ பெரிமீட்டர் சேமா இருந்தாலும் ஏரியா நமக்கு ஜாஸ்தியா இருக்கக்கூடியது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். இது ஒரு ஃபேக்ட் இல்ல ப்ராப்பர்ட்டி மாதிரி ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க. சோ அடுத்தது பாருங்க, given f of x equal to -1 to the power 2x is a function from n to z. z வந்து ஸ்மால் கிடையாதுங்க, கேபிட்டல். then the range of f is. சோ இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரலாம். கேட்பாங்க, ஏன்னா இது 2024ல நடந்த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின், சரியா? சோ அப்போ டிஎன்பிஎஸ்சில இத மாதிரியும் கேட்பாங்களான்னு கேட்டா கேட்கலாம். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க, f of x equal to -1 to the power 2x. அதுல இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்குன்னா n to z. n-னா நேச்சுரல் நம்பர், இயல் எண்கள். z-னா ஹோல் நம்பர், ஓகேவா? சோ இசட்னா ஹோல் நம்பர். இப்ப இந்த எக்ஸோட வேல்யூ தான் நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர் சொன்னாங்க. இயல் என்ன என்னது 1 2 3ல இருந்து அப் டு n வேல்யூஸ், அதாவது இன்ஃபினிட்டி வரைக்கும் போகலாம் அப்படின்னு வச்சுக்கலாமா? சோ இப்போ இங்க நான் எக்ஸோட வேல்யூ 1ன்னு வைக்கிறேன்னு வைங்களேன். சோ -1 to the power 2 into 1, 2 into 1. சோ 2 into 1 2 ஆயிடும். -1 to the power 2னா என்னது, -1 ஸ்கொயர்னா 1 வந்து. சோ அடுத்து இப்போ 2 இருக்கு, எக்ஸ் இருக்க இடத்துல 2 போடுறேன்னு வைங்களேன், அதுவும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 தான். அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு -1 திரும்ப திரும்ப எல்லா இடத்துலயும் பிளஸ் தான் வரும். ஏன்னா நமக்கு -1 to the power ஈவன் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு +1 தான் ஆன்சர் வரும்.
-1 டு த பவர் ஆடா இருந்துச்சுன்னா நமக்கு -1 தான் ஆன்சர் வரும். ஸோ இங்க எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2னால எனக்கு 1 தான் ஆன்சர் வரப்போகுது. இன்கேஸ் நீங்க 0 போடுறீங்க, ஏன்னா இங்க ஹோல் நம்பர் இசட்னா ஹோல் நம்பர்னு சொன்னோம்ல, ஹோல் நம்பர்னா என்னது 0 1 2 3ல இருந்து. ஓகேவா? இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? -1 டு த பவர் 2 இன்ட்டு 0னா எனிதிங் பவர் 0 நமக்கு 1. இதுதானே நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ல ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ என்டிஎன் பிளேலிஸ்ட்ல பாருங்க, குரூப் 4 பிளேலிஸ்டோ இல்ல குரூப் 1 பிளேலிஸ்டோ எதுல சிம்பிளிஃபிகேஷன்ல பார்த்திருந்தாலும் நம்ம இந்த பேசிக்ஸ் ஆஃப் அல்ஜிப்ரா பார்த்திருப்போம். ஸோ எனிதிங் டு த பவர் 0னா 1ன்னு வந்துடும். அப்போ நமக்கு என்ன வேல்யூ இங்க நான் எக்ஸுக்கு அவங்க கொடுத்த என் டு இசட்ல என்ன சப்ஸ்டியூட் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் 1 தான் வருது. ஸோ அப்போ இங்க ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. ஜஸ்ட் சிம்பிள் லாஜிக் கொஸ்டின், அவ்வளவுதான். அடுத்தது பாருங்க, if total surface area of a solid sphere is 6k square, then which one of the following is a surface area of a sphere with same radius? So first என்ன சொல்லியிருக்காங்க? total surface area of a solid hemisphere, அரைக்கோளத்துடைய மொத்த புறப்பரப்பு. ஸோ அதனுடைய ஃபார்முலா என்னது? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 3πr², சாலிட் ஹெமிஸ்பியருக்கு. ஓகேவா? சோ இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ சாலிட் ஹெமிஸ்பியர் 3πr². அததான் கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 6k² அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இப்ப என்ன கேக்குறாங்க? தென் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர்னு கேக்குறாங்க. சோ ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா என்னது? 4πr². ரெண்டத்தோட ரேடியஸ் சேம்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப என்ன பண்ணும்? இங்க இருந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சு இங்க எடுத்துட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்லணும், அவ்வளவுதான். சோ இப்போ இங்க πr² இருக்கு, இங்கேயும் πr² இருக்கு. சோ நான் πr² அப்படியே எடுத்துட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்றேன்னு வச்சுக்கோ. சோ πr² = 6/3k². சோ 6/3னா 2ஆ? சோ 2k². இங்க என்ன வந்துரும்? πr² பதிலா 2k² சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சோ 2k²னா ஆன்சர் என்னது? 8k² தான் நம்மளுடைய ஆன்சர். சோ ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க, if a die is rolled twice, find the probability of getting a even number in the first or total of 6. so ஒரு டை 2 டைம் ரோல் பண்றாங்க. அப்போ கீழே டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் ஈவென்ட்ஸ் என்னது? 6² 36ன்னு வந்துடும். மேல நமக்கு 2 கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஈவன் நம்பர் இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஆர் டோட்டல் ஆஃப் 6. ஆறுன்னு இருக்கு. ஆறுன்னு பார்த்ததும் பிளஸ்ன்னு போடணும், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ப்ராபபிலிட்டி கிளாஸ்ல. சோ பிளஸ்ன்னு போட்டாச்சு. இப்ப என்னது? கெட்டிங் அன் ஈவன் நம்பர் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம். அதாவது ஃபர்ஸ்ட் இங்க போடுறோம்ல, இந்த ஃபர்ஸ்ட் டைம்லயே எனக்கு ஈவன் நம்பர் வர்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஈவன் நம்பர் வர்ற மாதிரினா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இங்க ஒரு 6 பாசிபிலிட்டி இருக்கா? அதுக்கப்புறம் 4,1 இங்க இருந்து ஒரு 6 பாசிபிலிட்டி இருக்கா? அதுக்கப்புறம் 6,1ல இருந்து இங்க ஒரு 6 பாசிபிலிட்டி இருக்கு. சோ டோட்டலா 6 6 6 18 பாசிபிலிட்டி இருக்கு. to getting an even number in the first time. first time even number வர்றதுக்கு 18 பாசிபிலிட்டி. அடுத்து என்னது? டோட்டல் 6. ரெண்டையும் ஆட் பண்ணா 6 வரணும். ரெண்டையும் ஆட் பண்ணா 6 வரணும்னா இது ஒரு பாசிபிலிட்டியா 1,5. சோ அடுத்ததுல இங்க இருந்தாலும் அது ஏற்கனவே இங்கே சேர்த்துட்டோம். சோ அதனால அதை பார்க்க தேவையில்லை. அடுத்ததுல நமக்கு 6 வர்ற மாதிரி எங்க இருக்கு? இங்க 3,3. அதுக்கப்புறம் 5,1. இப்போ ஒரு 3 பாசிபிலிட்டி புதுசா கிடைச்சிருக்கா? சோ 18 + 3/36. டோட்டலா 21/36 தான் நம்மளுடைய ஆன்சர். சோ ஆப்ஷன் ஏ. So next question பாருங்க, when we write like A26, B25, C24 up to Z21, how many English alphabets will be near to digit 2? 2 பக்கத்துல எத்தனை இங்கிலீஷ் ஆல்பபெட் இருக்கும்னு கேக்குறாங்க. சோ A26, B25, C24 அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகேவா? எத்தனை ஆல்பபெட் 2 பக்கத்துல இருக்கும்னு கேக்குறாங்க. சோ இங்க ஒரு ஆல்பபெட் 2 பக்கத்துல இருக்கா? இங்க 2 பக்கத்துல இங்க ஒரு ஆல்பபெட். சோ இங்க 2 பக்கத்துல இங்க ஒரு ஆல்பபெட். சோ இங்கேயும் 2 பக்கத்துல ஒரு ஆல்பபெட். இங்க 2 பக்கத்துல இந்த ஆல்பபெட். இது 2 பக்கத்துல இந்த ஆல்பபெட்டும் வரும். இந்த 2 பக்கத்துலயும் இந்த ஆல்பபெட் வரும். சோ இந்த 2 பக்கத்துல இந்த ஆல்பபெட். சோ அடுத்து வேற எங்க 2 வருது? 12ன்னு இங்க வந்திருக்கு. சோ இந்த 2 பக்கத்துல இந்த ஆல்பபெட் வந்துருச்சு. சோ அடுத்து வேற என்னது? இங்க 2 பக்கத்துல இந்த ஆல்பபெட் ஒய்யும் வரும், இசட்டும் வரும். சோ டோட்டலா எத்தனை இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8, அப்புறம் இங்க 9 10 YZ சேர்த்தா. சோ 9 10 அப்படின்னா டோட்டலா நமக்கு எத்தனை ஆல்பபெட் பக்கத்துல இருக்கு? 2 பக்கத்துல 10 ஆல்பபெட் இருக்கு. சோ நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா YZ பக்கத்துல ஏதாவது ஒண்ணுதான் கணக்குல எடுத்துட்டு இன்னொன்னு விட்டுருவோம். சோ அது மட்டும் நம்ம கேர்ஃபுல்லா போட்டுக்கணும். சரிங்களா? சோ அடுத்தது பாருங்க, there are 4 cell phones in a house. At 5 AM all the 4 phones will ring together. The first one will ring every 20 minutes. Like second alarm every 30 minutes.
தேர்ட் அலாரம் எவ்ரி 40 மினிட்ஸ்க்கு, ஃபோர்த் அலாரம் எவ்ரி 50 மினிட்ஸ்க்கு. ஸோ திரும்ப எப்பயும் எல்லா போனும் டுகெதரா அலாரம் ஒலிக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி திரும்ப ஒரே இடத்துக்கு வர்றது, இல்ல திரும்ப ஒரே நேரத்துல எனக்கு போன் அடிக்கிறது, இல்ல சிக்னல் மாறுறது, இந்த மாதிரி சம்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்க எல்லா நம்பர்ஸ்க்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ கொடுத்துருக்க எல்லா நம்பர்ஸ்க்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 20, 30, 40, 50. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தா எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் 10 காமனா இருக்கா, ஸோ 10 எடுத்துடலாமா. ஸோ 10 எடுத்துட்டோம்னா மிச்சம் என்ன இருக்கும், 2, 3, 4, 5. அடுத்து 2, 4ல ரெண்டுலயும் காமனா ஒரு 2 இருக்கு. ஸோ 2 எடுத்துட்டேன்னா 1, 3, 2, 5 இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு என்னது 1,1,1 வரைக்கும் வர்றதுக்கு நம்ம ஒரு நம்பரையா வச்சு போட்டுக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு காமனா எதுவுமே இல்லை. ஸோ 2, 5. திரும்ப இங்க 2னா 1, 1, 1, 5. திரும்ப 5ன்னு போட்டோம்னா எல்லாமே 1, 1, 1 வந்துடும். ஸோ எல்சிஎம் என்னது, 10 2s are 20, 20 into 3 60. ஓகேவா. இங்க 2 5s are 10, 60 into 10 600. என்ன யூனிட்ல கொடுத்துருக்காங்க, மினிட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலா 600 மினிட்ஸ். இப்போ என்னது 5 AM அலாரம் அடிக்குது. 5 AM அப்புறம் 600 மினிட்ஸ் நம்ம ஹவர்ஸா மாத்தோம்னா என்ன பண்ணும், டிவைடட் பை 16 போடணும். ஸோ 0 0 கேன்சல், 60 by 6னா 10ன்னு வந்துடும். ஸோ 10 ஹவர்ஸ்க்கு அப்புறமா திரும்ப எல்லா அலாரம் சேர்ந்து அடிக்கும். ஸோ 5 AM அப்புறம் திரும்ப 10 hours பிளஸ் 10 hoursன்னு போட்டோம்னா நமக்கு என்ன வரும்னா, மத்தியானம் 3 மணிக்கு அலாரம் ஒன்று போல அடிக்கும். ஸோ மத்தியானம் 3 மணினா 3 PM, AM கிடையாது. ஸோ 3 PM தான் நம்மளுடைய ஆன்சர். கவுண்ட் பண்ணி பாருங்க, 5ல இருந்து பிளஸ் 10ன்னு போட்டுட்டு. சரியா. ஸோ 3 PM வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, அட் வாட் ரேட் ஆஃப் பர்சன்ட் பெர் ஆனம் இல்ல சம் ஆஃப் மணி டபுள்ஸ் இன் 16 years. சம் ஆஃப் மணி டபுள்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க என்னன்னு மென்ஷன் பண்ணல. அப்போ இங்க என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல டபுள்ஸ்னா என்னது, NR = 100, ட்ரிபிள்ஸ்னா NR = 200. இப்போ நமக்கு என்னது n 16ன்னு தெரியும், R தான் கேக்குறாங்க. ஸோ R = 100 by 16. ஸோ 100 by 16னா 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க என்ன வரும், 50 by 8. அடுத்து 25 by 4. ஸோ அதுக்கப்புறம் 25 by 4னா என்ன வரும், 6ல 24. ரிமைண்டர் 1ன்னு வந்துரும். ஸோ 6 1/4%. ஸோ ஆப்ஷன் D is the correct answer. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. if 1, 2, அப்புறம் 3, 3, 3 are the faces of the dice, 2 such dice are rolled. 2 dice இருக்கு. ஸோ அந்த 2 diceையும் 1, 2, 3, 4, 5, 6 நம்பரிங் இல்ல, இதான் நம்பரிங். இதுல 2 dice ரோல் பண்றாங்க. பண்றப்போ in how many second die faces bigger than firstன்னு கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டை அதனுடைய ஃபேஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க, 1, 2, 2, 3, 3 இருக்கு. ஸோ டோட்டல் பாசிபிலிட்டிஸ் எழுதணும்னு அவசியம் கிடையாது. டோட்டல் பாசிபிலிட்டிஸ் நமக்கு 6, 6. ஸோ வந்து 36. 6, 6. ஸோ 6 ஸ்கொயர் 36ன்னு நமக்கு தெரிஞ்சிடும் டோட்டல் பாசிபிலிட்டிஸ். இங்க ஹவு மெனி கேசஸ் செகண்ட் ஃபேஸ் வந்து பிக்கர் தென் ஃபர்ஸ்ட்னு கேக்குறாங்க. ஸோ இங்க 1 இருக்குன்னு வைங்களேன். அடுத்து இந்த 1ஓட 1, 2, 1, 2, 2, 3, 3ன்னு கம்பைன் ஆகும். அப்போ இந்த 1ஓட 1 கம்பைன் ஆகிறப்போ எனக்கு என்ன ஆயிடும், ஈக்குவல் ஆயிடும். செகண்ட் கேஸ்ல கிரேட்டரா வராது. கரெக்டா. இப்போ இந்த 1ஓட எது கம்பைன் பண்ணா எனக்கு கிரேட்டரா வரும், 1க்கு அப்புறமா இங்க 1 இதோட இந்த 5 இதை கம்பைன் பண்றப்ப எனக்கு கிரேட்டரா தான் வரும். ஸோ 1, 2, 1, 2, அடுத்து 1, 3ன்றது 3 டைம்ஸ் இருக்கா. ஸோ 3 டைம்ஸ் வரும். ஸோ இந்த 5 கண்டிஷன்ல இப்போ நமக்கு என்னது, செகண்ட் கண்டிஷன், அதாவது இந்த கண்டிஷன் வந்து கிரேட்டர் தென் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ இது இந்த 1 வச்சு முடிச்சாச்சு. அடுத்து இந்த 2 வச்சு பண்றப்போ எனக்கு இந்த 1 வந்தாலும் கிரேட்டரா இருக்காது, 2, 2 வந்தாலும் கிரேட்டரா இருக்காது. இந்த 3 வச்சு பண்றப்பதான் கிரேட்டரா இருக்கும். கரெக்டா. ஸோ அப்ப இந்த 2, 2 கண்டிஷன்ஸ் வச்சு என்னது, 2, 3, 2, 3ன்னு எத்தனை வரும், 3 3s இருக்கா. அப்போ இங்க 3 கண்டிஷன்ஸ் வரும். ஸோ 2, 3, 2, 3, 2, 3. ஸோ அடுத்து இந்த 2க்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த 2க்கு பண்றப்போ திரும்ப இதே 3 கண்டிஷன்ஸ் வரும். ஸோ 2, 3, 2, 3, 2, 3. ஸோ அடுத்தது 3 கமான்னு போடுறப்போ நமக்கு செகண்ட் இது கிரேட்டரா வராது, ஈக்குவலா தான் வரும். ஸோ அப்ப இங்க எத்தனை கேஸ் இருக்கு, 5 கேஸ் இருக்கு. அடுத்து இங்க 3, 3, 6 கேஸ். ஸோ டோட்டலா 11 கேஸ். நமக்கு என்னது, இந்த செகண்ட் ஒன் வந்து கிரேட்டர் தென் ஃபர்ஸ்ட் ஒன்னா இருக்கு. கரெக்டா. இங்க உட்காந்து நீங்க ஃபுல் பாசிபிலிட்டிஸும் எழுதி அதுல இருந்து செக் பண்ணீங்கன்னா டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஸோ அடுத்தது பாருங்க, A is twice as fast as B. ஸோ A ஒர்க் பண்றாங்க twice as fast as B. ஸோ A = 2B. and A is thrice as fast as C. So A வந்து 3 times C விட ஃபாஸ்டா வேலை பார்க்கறாங்க. அடுத்து if A and B together can do a work in 10 days.
ஏபி ரெண்டு பேரும் டுகெதரா சேர்ந்து 10 டேஸ்ல வேலை பாக்குறாங்க. அப்போ ஏ அண்ட் பி உடைய 1 டே ஒர்க் என்னது 1/10. இப்ப என்ன கேக்குறாங்க, தென் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் சி அலோன் வில் டேக் டு கம்ப்ளீட் த ஒர்க். சி மட்டும் எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டல் பார்ட் ஆஃப் ஒர்க் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா A:B A:C உடைய ரேஷியோ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இங்க A = 2B A/Bன்னு எழுதுனா என்ன வந்துரும் 2/1 வந்துருமா. அப்புறம் இத A/Cன்னு எழுதுனா 3/1 வந்துரும். கரெக்ட் தானே. சோ ரெண்டுலயும் எனக்கு A காமனா இருக்கு. அப்போ A நடுவுல வர்ற மாதிரி ரேஷியோ எழுதிக்கலாம். அப்ப என்ன வந்துரும் B:A:C ரேஷியோ எழுதிக்கலாம். சோ இங்க B:Aனா இங்க Bக்கு 1 இருக்கு. அப்போ 1:2. அடுத்து A:C என்னது 3:1. ஸோ 3:1. இப்போ எப்பயும் போல ரேஷியோ மெர்ஜிங் பண்ணுவோம் இல்லையா, அதே தான். ஸோ 2 இங்க 3 இங்க எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அப்புறம் இங்க மல்டிப்ளை பண்ணுவோம். 1 × 3 3 2 × 3 6 அடுத்து 2 × 1 2. ஸோ டோட்டலா எத்தனை பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்கு. ஸோ 3 6 9 10 11. இது வந்து அவங்களுடைய ஒர்க் எஃபிஷியன்சி ரேஷியோ 3:6:2. இப்போ ஏவும் பியும் எனக்கு 10 டேஸ்ல வேலை பாக்குறாங்க. ஸோ ஏயும் பியும் டோட்டலா 10 டேஸ்னா இங்க ஏபி என்னது 3 6 டோட்டலா 9 மடங்கு. சரியா. ஸோ 9 மடங்கு. அப்போ A + B 1/9 × 10 டோட்டலா 90 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் வேலை பாக்குறாங்க. சரியா. சோ இங்க 9 பார்ட்ஸ் 6 + 3 இங்க அவங்க 10 நாள்ல முடிக்கிறாங்க. ஒரு நாள்ல 9 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் முடிக்கிறாங்க. புரியுதுல. 3 + 6 சோ ஒரு நாள்ல 9 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் வேலை பாக்குறாங்க. அப்போ 10 நாள்ல 90 பார்ட் ஒர்க் வேலை பாக்குறாங்க. அப்போ டோட்டல் ஒர்க் 90 பார்ட்ஸ். இப்போ இந்த 90 பார்ட் ஒர்க்க சி எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க. ஒரு நாள்ல 2 பார்ட் தான் சி ஆல முடிக்க முடியுது. அப்போ எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னா 90/2 டோட்டலா 45 டேஸ்ல சி வந்து முடிக்கிறாங்க. சோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். So next question பாருங்க. The number of correct answers given by Ramesh and Suresh in a quiz competition are 8:9. So ரமேஷ் சுரேஷ் ரெண்டு பேர் இருக்காங்க. சோ அவங்க ஓவராலா 8:9 ரேஷியோல குவிஸ் காம்படிஷன்ல கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. டோட்டலா எத்தனை பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்கன்னா 85 பாயிண்ட்ஸ் in the competition. Then how many points did Suresh get? சுரேஷ் மட்டும் எத்தனை பாயிண்ட்ஸ் கேக்குறாங்க. சோ 8 + 9 டோட்டலா எத்தனை 17 பார்ட்ஸ். இந்த 17 பார்ட்ஸ் தான் டோட்டல் ஸ்கோர். சோ டோட்டல் ஸ்கோர் என்னது 85 பாயிண்ட்ஸ். சோ 17 பார்ட்ஸ் 85 பாயிண்ட்ஸ். இப்போ நமக்கு என்ன கேக்குறாங்க, சுரேஷ் எவ்வளவு வாங்கியிருப்பாங்க. சுரேஷ் எத்தனை வாங்கியிருக்காங்க 9 பார்ட்ஸ். அப்போ 9 பார்ட்ஸ் எவ்வளோன்னு தெரியணும். சோ 9 பார்ட்ஸ் எவ்வளோன்னு தெரியணும்னா என்ன பண்ணலாம் 85/17 அப்படின்னு போட்டோம்னா ஒரு பார்ட் தெரிஞ்சிடும். இன்ட்டு 9 போட்டோம்னா 9 பார்ட் தெரிஞ்சிடும். சரியா. சோ 17 × 5 85. சோ 5 × 9 45 பாயிண்ட்ஸ் வந்து சுரேஷ் மட்டும் வாங்கியிருக்காங்க. சோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் த கிவன் எக்ஸ்பிரஷன். சோ எல்சிஎம் கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க 2t² - 5t - 3. சோ அடுத்து என்னது 2t² - 18. சோ 2t² - 18 கொஞ்சம் ஈஸியா போடலாம். சோ இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். 2 காமனா வெளில எடுத்தா என்ன வந்துரும் t² - 9. சோ 9 எப்படி எழுதலாம் 3² எழுதலாமா. சோ 2t² - 3². அப்ப இது a² - b² ஃபார்மேட்ல இருக்கு. a² - b² என்னது which is equal to a + b × a - b. சோ a + b a - b னா இங்க என்ன வந்துரும் t + 3 × t - 3ன்னு வந்துரும். ஓகேவா. சோ இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட். சோ அடுத்து இங்க என்னது 2t² - 5t - 6. இத ஃபேக்டரைஸ் பண்ணனும். சோ இங்க என்னது 2 × -3 -6ன்னு வரணும். சோ இது ரெண்டையும் -6 மல்டிப்ளை பண்ணா வரணும். ஆனா ஆட் பண்ணா -5ன்னு வரணும். அப்போ -5ன்னு வரணும்னா 1 6. ஓகேவா. சோ -6 வரணும். சோ பெரிய நம்பர்ல மைனஸ் போட்டுக்கலாம். அப்ப இதை எப்படி பிரிச்சு எழுதலாம் 2t² - 6t + t - 3. அதாவது -5t தான் -6t + t பிரிச்சு எழுதிருக்கோம். சோ அடுத்து இங்க 2t காமனா எடுத்துட்டோம்னா t - 3 இருக்கும் பிளஸ் t - 3ன்னு வந்துடும். அதுக்கப்புறமா இங்க t - 3 இங்க t - 3 காமன், அதை அப்படியே எழுதிடலாம். அடுத்து மிச்சம் என்ன இருக்கு 2t + 1.
ஸோ இப்போ எல்சிஎம்னா என்னது, இருக்கிறதுல எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். இல்ல பவர் இருந்துச்சுன்னா ஹையஸ்ட் பவர் எழுதணும். ஸோ இங்க என்னெல்லாம் இருக்கு, இது ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணி எழுத போறோம். ஸோ 2 இருக்கு, t plus 3 இருக்கு, t minus 3 ரெண்டுலையுமே காமனா இருக்குன்னா ஒரு டைம் எழுதுனா போதும். ஸோ t minus 3, அடுத்து என்ன இருக்கு 2t plus 1. ஸோ இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் சில இருக்கு. ஸோ மேம் இங்க வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாமா, டீக்கு பதிலாக நம்பர் போட்டு பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஷார்ட்ஸ் பின்னாடியே உங்களுக்கு ரெடியா வந்துட்டே இருக்கு. ஸோ ஷார்ட்கட் மெத்தட்ஸும் நம்ம அதுல போடலாம். அடுத்தது பாருங்க சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்துட்டு நிறைய பாலினாமியல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க டீக்கு பதிலா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா இது நாலத்தையும் நீங்க ஃபேக்டரைஸ் பண்றதுக்குள்ள ரொம்ப லென்த்தியா போகும். நான் ஃபேக்டரைஸ் பண்ணியும் காமிக்கிறேன். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் டீக்கு நம்பர் போட்டு ட்ரை பண்ணுங்க. ஸோ நம்பர் போட்டு ட்ரை பண்ணா என்ன வரும்னு பாருங்க, டீக்கு 1ன்னு போடலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ டீக்கு 1ன்னு போட்டோம்னா 2t ஸ்கொயர் 2 plus 7t plus 6 divided by 2t square 2 plus 9 plus 9. இப்ப அடுத்த டிவைடட் பைய மல்டிப்ளைன்னு போட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ரெசிப்ரோக்கல்ல எழுதிக்கலாம். அதாவது இங்க இருக்கிறது மேல வந்துரும். சோ இப்ப 3t ஸ்கொயர் 3 into 1, so 1 3ன்னு வந்துரும். so plus 18 plus 27. so கீழ என்ன வந்துரும், இப்போ இந்த t ஸ்கொயர் plus 5t plus 6ன்னு வந்துரும். t இருக்க வேண்டிய இடத்துல 1. so 1 plus 5 plus 6ன்னு கிடைச்சிடும். so அடுத்து இங்க என்னது 7 plus 2 8, 8 plus 6 14. அடுத்து இங்க 18 கீழ 18 plus 2 20. கரெக்டா? சோ இங்க 7 plus 6 13, மேல 15, சாரி 15 into 20, சாரி divided by 20. அடுத்து இங்க என்னது 27 plus 3 30, so 30 plus 18 48 divided by கீழ 12 வந்துருமா? சோ 12. இப்போ 3 டேபிள்ல கேன்சல் பண்ண இல்ல 5 டேபிள்ல கேன்சல் பண்றோம்னா இங்க 3 இங்க 4ன்னு வரும். திரும்ப இதை 4 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 12. ஸோ இந்த 12 இந்த 12 கேன்சல் ஆயிடும். ஸோ ஆன்சர் 3. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் 3. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நார்மலா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும், ஃபேக்டரைஸ் பண்ணிலாம் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா போடுங்க. அதை நம்ம தனியா ஷார்ட்ஸ் எடுத்து போடலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. So next question, 6 women or 8 men can construct a room in 86 days. 6 women, 8 men, okay, can construct a room in 86 days. Then number of days taken for 7 women and 5 men to do the same type of room. So 7 women க்கும் 5 men க்கும் same type of room construct பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? So இது என்ன பண்ணலாம், சிம்பிளா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். So என்ன பண்ணலாம், 6 women 8 men 86. So 6 women 8 men into 86 divided by என்னன்னா இங்க 6 into 5 30 plus இங்க 7 into 8 நமக்கு என்னது 56 பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், எத்தனை நாள்ல முடிஞ்சிடும் அப்படின்றது கிடைச்சிடும். ஸோ இங்க என்னது 30 plus 56 86ன்னு வரும். ஸோ இந்த 86 இந்த 86 கேன்சல் ஆயிடும். ஸோ 8 6 are 48 டேஸ்ல நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சேம் ரூமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், ஸோ a பவர் n மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு. ஸோ அடுத்து என்னது a பவர் n ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ நெக்ஸ்ட் என்னது a பவர் n ஸ்கொயர் பிளஸ் 1. So next a power n plus 1 whole square. So இங்க for n belongs to natural number n greater than 1 ன்னு சொல்லிருக்காங்க. So first greater than 1 னா a க்கு first 2 ன்னு அதாவது n க்கு first 2 ன்னு substitute பண்ணி பார்க்கலாமா? n க்கு first 2 ன்னு substitute பண்ணுங்க, a power 2 minus 1 1 ன்னு இருக்கும். So 1 square a power 1 ன்னு வந்து. இங்க 2 square na 4 4 minus 1 3. So a power 3. அடுத்து இங்க என்னது a n க்கு 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2 ஸ்கொயர் plus 1 a பவர் 5. So next n க்கு 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2 plus 1 3 3 ஸ்கொயர் a பவர் 9. இப்போ நம்ம என்ன பண்ணணும், HCF கேட்டிருக்காங்க. HCF நான் என்ன பண்ணணும், காமனா பவர்ல வந்துச்சு அப்படின்னா மினிமம் பவர் எடுக்கணும். LCM நான் என்ன பண்ணணும், மேக்ஸிமம் பவர் எடுக்கணும். சோ இங்க மினிமம் பவர் என்னது 1 இருக்கு. ஓகேவா? இப்போ n2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 1 வர்ற மாதிரி இங்க எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கணும். சரியா? சோ இங்க பாருங்க n2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2 - 1 ஹோல் ஸ்கொயர். சோ அப்போ இங்க தான் ஆன்சர் வரும். இங்க n2 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா இங்க என்ன வரும்,
2 ஸ்கொயர் மைனஸ் 1 a பவர் 3ன்னு வரும். ஸோ இது கிடையாது. இங்க a பவர் 5ன்னு வரும், இதுவும் கிடையாது. இங்க a பவர் 2 பிளஸ் 1 3 a பவர் 9ன்னு வரும். ஸோ இதுவும் கிடையாது. ஸோ நமக்கு இங்க a பவர் 1 தான் வந்து மினிமம் இல்லையா? ஸோ அப்போ இங்க n2 சப்ஸ்டியூட் பண்ணி a பவர் எங்க வருதோ அதான் போடணும். ஸோ இங்க அல்ஜிப்ரா படி நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப பெருசா லென்த்தியா போகும். சரியா? ஸோ அதனால நம்ம அது போட தேவையில்லை. இங்க அதுக்குதான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்க மென்ஷனும் பண்ணியிருக்காங்க நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ அத மாதிரி இந்த ஷார்ட் ரூட்ல அதுக்குதான் எடுத்து போட்டுக்கணும். கிளியரா? ஸோ அடுத்தது பாருங்க, a is to b is to c equal to 2 is to 3 is to 4. தென் என்ன ரேஷியோன்னு கேக்குறாங்க. ஸோ a is to b is to c 2 is to 3 is to 4னா a 2 b 3 c 4. ஸோ இதோட காமனா ஒரு நம்பர் மல்டிப்ளை ஆயிருக்கு. ஸோ அது நமக்கு தேவையில்லை, ஏன்னா நமக்கு இங்கேயே ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லை, அப்படியே போட்டுக்கலாம். இப்போ a பை பின்னு இருக்கு. ஸோ a 2 b வந்து 3 is to b பை cன்னு இருக்கு. ஸோ 3b 3 c 4. அடுத்து c 4 a வந்து எனக்கு 2ன்னு இருக்கு. ஸோ 4 பை 2. இப்போ இதான் நம்மளுடைய ரேஷியோ. ஃபிராக்ஷன்ல இருக்கு. இதை ஹோல் நம்பரா மாத்துறதுக்கு என்ன பண்ணும்? கீழே இருக்க நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்து எல்லாத்தையும் காமன் ஆக்கணும். ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 12ன்னு வரும். இங்க 4 மல்டிப்ளை பண்ணா 12 வரும். இங்க 3 மல்டிப்ளை பண்ணா 12 வரும். இங்க 6 மல்டிப்ளை பண்ணா 12 வரும். ஸோ மேல நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்துலயும் ஒரே நம்பர் மல்டிப்ளை பண்றப்போ கேன்சல் ஆயிடும். ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. ஸோ இப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 4s are 8 இஸ்ட் 3 3s are 9. மேல அடுத்து இங்க 4 6 are 24. கீழே எல்லாமே 12 தான். ஸோ கீழே ஃபுல்லா எல்லாமே 12 இருக்கப்போ நம்ம மேல இருக்க ரேஷியோ மட்டும் எழுதுனா போதும். ஸோ இப்போ இங்க என்ன ஆன்சர்? 8 is to 9 is to 24. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. யூசிங் clay a student made it right circular cone of height 48 cm and base radius 12 cm. அதாவது கோன் மேக் பண்ணிருக்காங்க. கோனுடைய ஹைட் வந்து 48 சென்டிமீட்டர். ஸோ அதனுடைய பேஸ் ரேடியஸ் வந்து 12 சென்டிமீட்டர். another student reshapes into the form of ஸ்பியரா மாத்திருக்காங்க. இப்போ அந்த ஸ்பியருடைய ரேடியஸ் என்ன? அதுதான் நம்மளுடைய கொஸ்டின். இப்போ நமக்கு ஒரு ஷேப்ல இருந்து இன்னொரு ஷேப்புக்கு கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்னா 3D ஷேப்னா நமக்கு வால்யூம் சேமா இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர். ஸோ வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு கோனுடைய ஃபார்முலா என்னது? 1/3 pi r square h. So 1/3 pi r square h which is equal to sphere ஓடுது 4/3 pi r cube. So ரெண்டு சைட்ல இருக்கிற 3 3 கேன்சல் ஆயிடும். So pi கேன்சல் ஆயிடும். So இப்போ நமக்கு தேவையானது ஸ்பியர் உடைய ரேடியஸ் தான். So இங்க என்னது? இங்க ரேடியஸ் 12 12ன்னு தெரியும் கோனோடது. So 12 into 12 into height 48 which is equal to 4 r cube. ஓகேவா? ஸோ இதை கேன்சல் பண்றோம்னு வைங்களேன். 4ஐயும் 48ஐயும் கேன்சல் பண்ணா 12ன்னு வரும். அப்ப ஆர் கியூப் என்னது? 3 12 இருக்கு. ஸோ இங்க நமக்கு ஆர் எடுக்கிறப்போ 12 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்துடும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். So next question, X, Y and Z can do a piece of job in 8, 12 and 16 days respectively. If X, Y, Z together to complete the work, then find Y share. Y உடைய ஷேர் கேக்குறாங்க. டோட்டல் பேமெண்ட் 26,000 for completing the job அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணோம்? நமக்கு பேமெண்ட் அவங்களுடைய ஒர்க் எஃபிஷியன்சியை பொறுத்து தான் இருக்கும். ஸோ X is to Y is to Z is to ஒர்க் எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கணும். ஸோ ஒர்க் எஃபிஷியன்சி என்னது? 8 daysனா 1/8, 12 daysனா 1/12, Z வந்து 1/16. ஸோ இந்த மாதிரி ஃபிராக்ஷனா இருக்கிறத ஹோல் நம்பர் ரேஷியோவை மாத்தணும்னா எல்சிஎம் எடுக்கணும் கீழே. ஸோ 8 12 16க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 48ன்னு வரும். ஸோ 8 6 are 48, 12 4s are 48, 16 3s are 48ன்னு இருக்கும். ஸோ அதையே தான் நம்ம மேலையும் மல்டிப்ளை பண்றோம். அப்பதான் நமக்கு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றப்போ கேன்சல் ஆகும். ஸோ அப்ப ரேஷியோ என்ன வந்துடும்? 6:4:3ன்னு வந்துடும் மேல இருக்க நியூமரேட்டர். கீழே இருக்க டினாமினேட்டர் டோட்டலா 3லையுமே சேம்ன்றதுனால அதை நம்ம விட்டுறலாம். அப்போ இங்க டோட்டல் ஷேர் என்னது? 6 + 4 10, 10 + 3 13 பார்ட்ஸ். இந்த 13 பார்ட்ஸ் அந்த டோட்டல் ஷேர் தான் 26,000. இப்போ ஒய்யோட ஷேர் மட்டும் கேக்குறாங்க. ஒய்யோட ஷேர்னா ஒய்யோட ரேஷியோ எவ்வளோ? 4 பார்ட்ஸ் இல்லையா? அப்போ 4 பார்ட்ஸ் எவ்வளோன்றதான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ 4 பார்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 26,000/13ன்னு போட்டோம்னா ஒரு பார்ட் கிடைச்சிடும். இன்டூ 4ன்னு போட்டோம்னா 4 பார்ட்ஸ் எவ்வளோன்னு கிடைச்சிடும். ஸோ 13 இங்க 26,000னா 2,000 into 4னா டோட்டல் 8,000 இஸ் த ஆன்சர்.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் தான். என்ன கொடுத்துருக்காங்க? 2 + 1/2 + 1/3 4/5 இதான் நமக்கு மேல நியூமரேட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மிக்சட் ஃபிராக்ஷனா மாத்தணும். ஃபிராக்ஷனா மாத்தினா 3 × 5 15, 15 + 4 19. ஸோ 19/5ன்னு வரும். 2 + 1/19/5. ஸோ இந்த 19/5 இப்போ நியூமரேட்டர் மேல போயிடுச்சுன்னா என்ன வரும்? 2 + 5/19 இருக்கும். ஸோ இது நியூமரேட்டர்ல இருக்கும். டினாமினேட்டர்ல இங்க என்ன இருக்கு? 1 + 1/4. ஸோ இங்க எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 4 + 1 5/4ன்னு வரும். ஸோ 4 + 1 5/4. இந்த டேர்ம் 5/4ன்னு வந்துடும். கிளியரா? ஸோ இந்த டேர்ம் 5/4னா இதை நமக்கு மேல நியூமரேட்டர்ல போறப்போ என்ன வந்துடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 + 1/3 + 4/5ன்னு மாறிடும். ஸோ 4/5. ஸோ இப்போ இங்க 3 + 4/5ல எல்சிஎம் எடுத்தோம்னா இங்க மல்டிப்ளை பை 5னா என்ன வந்துடும்? 3 5 are 15. 15 + எல்சிஎம்னா என்னது? கீழே 1ன்னு இருக்கு, அதை 5ன்னு மாத்தணும். அப்ப என்ன பண்ணணும்? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 5. ஸோ 15 + 4 19/5ன்னு வந்துடும். ஸோ 2 + 1/19/5ன்னு இங்கேயும் வந்துருச்சு. ஸோ இது திரும்ப மேல அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதுறப்ப என்னவாயிடும்? 2 + 5/19. அப்ப நியூமரேட்டர் இது, டினாமினேட்டர் இது, ரெண்டுமே சேமா இருக்கு. அப்ப ரெண்டுமே கேன்சல் ஆகி 1ன்னு வந்துடும். ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் யூஸ்ட் இன் ஃபார்மிங் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ். ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் லைன்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாமா? ஹரிசாண்டல் லைன்ஸ்னா இதுதான். ஸோ இது 1 2 3 4. ஸோ 3 4 இதுதான் ஹரிசாண்டல் லைன். 4 லைன் இருக்கு. ஸோ இது முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்னது? இன்க்ளைன் லைன் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். ஸ்லாண்டிங் லைன், இன்க்ளைன் லைன். ஸோ இது ஒரு லைனா 1 2 3 4. ஸோ இந்த சைடு 4 வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு பாக்குறப்போ 1 2, அதாவது இந்த 2, இது 3, இது 4. ஸோ 8. இன்க்ளைன் லைன் எத்தனை இருக்கு? 8 லைன் இருக்கு. வெர்டிக்கல் லைன் ஏதாவது இருக்கா? செங்குத்து லைன் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ இங்க 8 + 4 டோட்டலா 12 லைன் இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க. A family went to a hotel, spent ₹350 for food and paid 5% extra as GST. Find the total amount paid by them as CGST, SGST. So 350 discount 5%, sorry, tax 5%. அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்ட்ரா 5%. ஸோ 100 + 5/100. அதாவது 105. 100 + 5னா 105 தானே? ஸோ 105/100. ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் 5 டேபிள்ல கேன்சல் பண்றோம்னா இங்க என்ன வந்துடும்? இங்க 2, இங்க 7 வந்துடும். ஸோ 7 × 105. 105 × 7. ஸோ 735/2. ஸோ 735/2. ஸோ இது கன்ஃபியூசிங்கா இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 5% மட்டும் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 350ல 5%, ஏன்னா டாக்ஸ் மட்டும் என்னன்னு தானே கேட்கறாங்க. ஸோ 5 மட்டும் தனியா கண்டுபிடிச்சிக்கலாம். 350ல 5% என்ன வரும்? ஸோ இந்த 0 கேன்சல். நெக்ஸ்ட் 35 × 5னா ஸோ 3 5 5s are 25, மிச்சம் 2. இங்க 3 5s are 15, 15 + 2 17, 175/10. அப்போ 17.5 தான் நமக்கு ஜிஎஸ்டி. இந்த 17.5 ஜிஎஸ்டியை தான் ஈக்குவலா பிரிச்சு நமக்கு சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு கொடுப்பாங்க. ஈக்குவலா பிரிச்சு. ஸோ சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி = 17.5/2. ஸோ 17.5ல பாதினா 8.75, 8.75. ஸோ ஆப்ஷன்ஸ். ஸோ அடுத்தது பாருங்க. ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் த காலேஜ் இஸ் 8:7. So number of boys is to girls ratio 8:7. So அடுத்த part of the question பாருங்க. If the percentage increase in number of boys and girls be 10% and 20% respectively. So percentage increase எவ்வளோ? இங்க 10% boys and 20% girls. What will be the new ratio என்னன்னு கேக்குறாங்க. So boys is to girls உடைய new ratio. So இப்போ 10%னா என்ன அர்த்தம்? 100 + 10% அர்த்தமா? So 100 + 10% divided by 100. So அப்போ 1.1ன்னு வரும். இங்க 20% இன்க்ரீஸ்னா 100 + 20/100ன்னு அர்த்தம். அப்போ இங்க என்னது? 120/100. So 1.2ன்னு வரும்.
ஸோ அப்போ ஒரிஜினல் ரேஷியோ 8 into 1.1 is to 7 into 1.2. இதான் நம்மளுடைய நியூ ரேஷியோ. சரியா? 8 is to 1.1 என்ன வந்துரும்? 8.8. 7 is to 1.2 என்ன கிடைக்கும் அப்படின்னா 1.27 8 is to 8.4 வரும். ஸோ நமக்கு பாயிண்ட்ல வேணாம், ஹோல் நம்பரா வேணும். ஸோ அப்போ ரெண்டுலையுமே நான் மல்டிப்ளை பை 10 பண்ணிக்கிறேன். அப்போ என்ன வந்துடும்? 88 is to 84. இதை டிவைட் பை 4 பண்ணலாமா காமனா? ஸோ டிவைட் பை 4 பண்ணோம்னா 22 is to 21. இதான் நம்மளுடைய புது ரேஷியோ. 22 is to 21. ஸோ ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லாஸ்ட் கொஸ்டின். If the volume of a cylindrical tank is 1848 meter cube, diameter of the base is 14. Then find the என்ன கேட்டிருக்க போறாங்க? ஃபைண்ட் த ஆழம், ஹைட் தான் என்னன்னு கேக்குறாங்க. சிலிண்டருடைய வால்யூம் என்னது? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ அந்த வால்யூம் தான் டோட்டலா கொடுத்துட்டாங்க, கன அளவு 1848ன்னு. டயமீட்டர் ஆஃப் த பேஸ் நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு ஆரம் கொடுக்கல, விட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரம் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆரம் என்னது? விட்டம் பை 2. ஸோ 14/2 7 தான் நம்மளுடைய ரேடியஸ். ஸோ 7 ரேடியஸ்னா 22/7 into 7 into 7 ஹைட் ஆழம் தான் என்னன்னு கேக்குறாங்க into h equal to 1848. ஸோ இந்த 7 கேன்சல் ஆயிடும். அடுத்து 7 டேபிள் இதை கேன்சல் பண்ணலாம். 2ல 14 ரிமைண்டர் 4. So 6 7s are 42, remainder 2. 28 na 4 7s are 28. So 264 அப்படின்னு வந்துரும். இங்க ஒரு 22 இருக்கு. 22 டேபிளே கேன்சல் பண்ணலாம். 1ல 22 ரிமைண்டர் 4னா 2ன்னு வந்துரும். ஸோ ஹைட் எவ்வளோ? 12 மீட்டர் தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்ல, நம்ம மெயின்ஸ்க்கு 2A மெயின்ஸுக்கு ரீசனிங்கும் போட போறோம். ஸோ கண்டினியூஸா சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் வேணும்னாலும் கமெண்ட்ல ஷார்ட்கட்ஸ் வேணும்னு மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அது நம்ம குட்டி குட்டி ஷார்ட்ஸா போடலாம். சரியா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் மார்க் டெஸ்ட் 3 உடைய ஆன்சர் கீ டிஸ்கஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.